ஹாய், வாங்க இன்றைக்கி பாலக்கீரை வச்சு ஒரு டிஷ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு தோட்டத்திலேயே விளைஞ்ச பாலக்கீரை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சாந்துருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி முறை சத்துங்கிறது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்கேன். 1/2 கிலோ கோதுமை மாவுக்கு ஒரு பிடி பாலக்கீரை பறிச்சிட்டு வந்திருக்கேன். இதை மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி மாவில் ஊற்றி ஒன்றா ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைக்கணும். இங்கே பாருங்கள், தேவையான அளவுக்கு உப்பு, அரைச்சி வச்சுருக்க பாலக்கீரை, கெட்டியாக சப்பாத்தி மாவு பிசையும். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. சாஃப்டாக பிசைஞ்சிருக்கேனா? அப்படியே இதை ஊற வச்சுட்டு இதுக்கு சைடிஷ் ரெடி பண்ணுவோம். உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன். அதை சைடிஷ் ரெடி பண்ணிவிட்டு சப்பாத்தி உருட்டலாம். கட் பண்ணிட்டோம். இப்போ தான் உருளைக்கிழங்கு மசாலா, உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. பாலக்கீரை பூரி சப்பாத்தி ரெடி. இது பாருங்க, சப்பாத்தி பூரி. சாஃப்டாக இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் நீங்களும் வீட்டில்.